இன்று இலங்கையில் 6 இடங்களில் குண்டு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்லாமிய இயக்கம் ஒன்று சம்பந்தப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது. இதற்கு தங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குண்டு வெடிப்புகளை பொறுத்த வரைக்கும் அது மனிதத்தன்மையற்ற ஒரு செயல். அது யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அங்கே பலியாவது எல்லாமே மனித உயிர்கள், மதிக்கப்பட வேண்டிய மனித உயிர்கள். அதுதான் அநியாயமாக பலி கொடுக்கப்படுகிறது. அதை எந்த மதத்தவன் செய்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மதங்களை எல்லாம் கடந்து மனிதர்களை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே முஸ்லீம் இயக்கம் சம்மந்தப்பட்டுள்ளதா நீங்கள் சொல்றீங்க. அது சம்மந்தப்பட்டிருக்கா சம்மந்தப்படலையாங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். ஏன்னா எந்த தகவல் இது வரைக்கும் ஊர்ஜிதமாக வரலை. பத்திரிகையிலோ தொலைக்காட்சியிலோ அது சம்பந்தமான விவரங்கள் வரலை. அது மாதிரி இலங்கை அரசாங்கத்தின் சார்பிலையும் எந்த இயக்கத்திற்கும் இந்த இயக்கம் தான் இதனுடைய பின்னணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற சூழலும் அங்கே இல்லை. அதனால வரக்கூடிய நாட்களில் யார் என்பது தெளிவாகும் போது நம்ம அவங்கள பற்றி நேரடியாக பேசிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு முஸ்லீமோ அல்லது ஒரு முஸ்லீம் இயக்கமோ இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு முஸ்லீமாக இருந்தால் மனித உயிர்களை நேசிக்கிறவனாக இருப்பான். இஸ்லாம் என்பதை செலுத்துகிற மார்க்கம் தான் இஸ்லாம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, மல்லம் யர்ஹமின்னா ஸலம் யர்ஹமில்லா. இது நபி அவர்கள் சொன்ன போதனை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மனிதர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான். இறைவன் என் மீது இரக்கம் காட்டணும், இறைவன் என்னை நேசிக்கணும், இறைவன் எனக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறதா ஒரு முஸ்லீமுடைய எதிர்பார்ப்பாக ஒரு லட்சியமாக இருக்கும். அதுல ஒரு முஸ்லீம் போய் அடுத்த மனித உயிர்களை இப்படி அநியாயமான முறையில் குண்டு வச்சு கொலை பண்ணினார்னா அவ இறைவனுடைய அருள் எப்படி அவருக்கு கிடைக்கும்? இறைவன் எப்படி அவரை இரக்கத்தோடு பார்ப்பான்? இஸ்லாம் ஒருபோதும் இதை ஆதரிக்கவே செய்யாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த காரியத்தை யாரும் செய்ய இயலாது. குர்ஆன் இதற்கு எதிராக பிரகடனம் செய்கிறது. அநியாயமான முறையில் ஒரே ஒரு உயிரை நீங்கள் கொலை செய்தாலும், ஒரே ஒரு உயிரை நீங்கள் அநியாயமான முறையில் கொலை செய்தாலும் நீங்கள் ஒரு உயிரை கொலை செய்தவர்களாக கருதப்பட மாட்டீர்கள். இஸ்லாத்தில் மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. யார் அநியாயமான முறையில் குழப்பம் விளைவிக்கிற நோக்கத்தில் ஒரே ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ அவர் மனித குலத்தை எல்லாம் கொலை செய்தவரை போன்றாவார். இறைவன் சாதாரணமாக இதை பண்ண மாட்டான். ரொம்ப மோசமா, ரொம்ப கடுமையாக மனிதர்கள் எல்லா மனுஷனையும் ஒன்று போட்டால் நமக்கு எவ்வளவு பெருசா தெரியும். மனிதர்களாகிய நம்ம ஒரு கொலை நடந்தா சாதாரணமா பார்ப்போம், 10 கொலை நடந்தா 10 பேரை கொண்டுட்டானான்னு பார்ப்போம். ஒரு 1000 பேர் செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டா நெஞ்சே அடைச்சு போயிடும். 1,00,000 பேரை காலி பண்ணிட்டாங்கன்னா தாங்கிக்கவே முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா 1,00,000 பேரை கொன்னாதான் 1,00,000 பேரை கொண்டதா எடுத்துக்கொள்வதில்லை. நீ ஒரே ஒரு மனுஷனை கொண்டாலும் தரும். அநியாயமா நியாயமற்ற முறையில் ஒரு மனுஷனை நீ கொண்டு இருந்தாலும் மொத்த மனித குலத்தையும் கொண்டுட்ட அப்படின்னு தான் இறைவன் பார்ப்பான். அப்படித்தான் இஸ்லாம் உங்களை பார்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. அதனால இந்த மாதிரியான வன்முறைகள்ல காட்டுமிராண்டித்தனமான காரியங்களில் ஒரு முஸ்லீம் ஈடுபட்டால் அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கவில்லைன்னு அர்த்தம். இஸ்லாத்தை நேசிக்கவில்லை, அவர் முஸ்லீமாக இல்லை. இஸ்லாத்தை நேசிக்கிறவராக இருந்தால் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார் அப்படின்றத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். 2வது செய்தி. 3வது இதுக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, நாட்டில் பொதுவாகவே முஸ்லீம்கள் அப்படின்னாலே இந்த மாதிரி குண்டு வைக்கிறவங்க, அவங்க தீவிரவாத செயலில் ஈடுபடுறவங்க, பயங்கரவாதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம், ஒரு எண்ணம் நாடு முழுவதும் பரவலாக இருக்கிறது. நாடு முழுவதும் மட்டுமில்லை, உலகத்தினுடைய பல நாடுகளில் முக்கியமான மீடியாக்கள், மேற்கத்திய உலகத்தினுடைய மீடியாக்கள் எல்லாமே திரும்ப திரும்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, முஸ்லீம்னா பயங்கரவாதி, முஸ்லீம்னா தீவிரவாதி அப்படின்ற ஒரு கருத்தை திரும்ப திரும்ப பதிய வச்சுக்கிட்டே வர்றாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். உண்மையில் நெசமா இவங்க சொல்லக்கூடிய செய்தி உண்மையா அப்படின்னு பார்த்தா உண்மை இல்லவே இல்லை. இது நான் ஏதோ முஸ்லீமா இருக்கிற காரணத்தினால முஸ்லீம்களுக்கு வக்காலத்து வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த கருத்தை சொல்லலை. கொஞ்சம் நடுநிலையோடு நீங்க சிந்திச்சு பாருங்க. முஸ்லீம்கள் இது மாதிரி செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா எல்லா மதத்திலையும் இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுற 2 பேர் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி முஸ்லீம்களையும் 2 பேர் இருக்கிறார்கள். நான் அதை மறுக்கல. இந்துக்கள் 2 பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களையும் சில பேர் பயங்கரவாதிகளாக தீவிரவாத காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல இஸ்லாத்தை பின்பற்றுகிறவர்களிலும் சில பேர் பயங்கரவாதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா இங்க நடப்பு என்னன்னு கேட்டா, ஏதோ ஒட்டுமொத்தமா தீவிரவாத காரியங்கள் எல்லாமே முஸ்லீம் மட்டும்தான் செய்யறது மாதிரி,
எல்லா பயங்கரவாத காரியங்களையும் முஸ்லீம்களே குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிற மாதிரி அப்படியான ஒரு பிம்பத்தை, ஒரு தோற்றத்தை இங்க இருக்கிற மீடியாக்கள் மக்கள் மத்தியில உருவாக்குகின்றன. திரும்ப 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 அப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் யாரெல்லாமோ செஞ்ச, அதுக்காக என்ன பண்றாங்க தெரியுமா? வேற யாராவது செஞ்ச காரியங்களை பழியை தூக்கி முஸ்லீம்கள் மேல பழி போட்டுறாங்க. உதாரணமா நம்முடைய நாட்டில் எடுத்துக்கங்க. நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் எல்லாருமே தீவிரவாதிகளா இருக்கிறாங்களா, தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் தீவிரவாதத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நிறைய சாட்சிகளை நீங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். கோவை கலவரம், கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நடந்துச்சு. 97ல் 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. 1998ல் குண்டுவெடிப்பு நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்திச்சு. இன்னைக்கு வரைக்கும் கோவை அப்படின்னாலே ஒரு பதற்றத்தோடு பார்க்கப்படுகிற ஒரு பூமியாக, ஒரு ஊராக கோயம்புத்தூர் இருக்கிறார். இப்ப இதுல சம்பந்தப்பட்டது யாரு? குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் முஸ்லீம்கள். நாட்டில் ஏராளமான குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. இந்த சுதந்திர இந்தியாவில் 70 வருஷ வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தா நூற்றுக்கணக்கான இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. அதுல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறது யாருன்னு பார்த்தா பெரும்பாலும் முஸ்லீம்கள். ஆனா பத்திரிகையில வரும், ஒரு ஹைதராபாத்தில் குண்டு வெடிப்பா, குண்டு வெடிப்பு நடந்து முடிஞ்ச உடனே அடுத்த 2 மணி நேரத்தில் ஒரு 2 முஸ்லீமை கூட்டிட்டு வருவாங்க. தாடி வச்சிருப்பாரு, தொப்பி போட்டிருப்பாரு, ஜுப்பா போட்டிருப்பாரு, இவங்க தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, இந்த இயக்கம் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவங்கள மீடியாக்களை காட்டி அவங்க கைது பண்ணி ஆச்சு அப்படின்னு பத்திரிகையில செய்தி கொடுத்துருவாங்க. நாடு முழுவதும் என்ன ஆயிரும் தெரியுமா? ஒரு முஸ்லீம் தான் குண்டு வெடிச்சிருக்கிறாங்க, இந்த குண்டு வெடிப்பு நிகழ்த்தியது முஸ்லீம் தான் அப்படின்னு மக்கள் மத்தியில் பதிவாயிரும். இது மக்களுக்கு தெரிஞ்ச செய்தி. அது கைது செஞ்சு சிறையில் அடைச்ச பிறகு வழக்கு நடக்கும்ல, அந்த வழக்கை நீங்க பாத்தீங்கன்னா 5 வருஷம் நடக்கும், 7 வருஷம் நடக்கும், 10 வருஷம் நடக்கும், 15 வருஷம் நடக்கும். ஒவ்வொரு வழக்குக்கும் பின்னாடி நீங்க தேடி போனா அந்த வழக்கு முடிகிற நேரத்தில் கைது செய்யப்பட்ட இந்த முஸ்லிமுக்கும் அந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு எல்லா வழக்குகளும் தீர்ப்பாங்க. எடுத்த எடுப்புல ஒரு முஸ்லீமை கொடுத்து கைது பண்ணி காட்டிடுவாங்க, முஸ்லீம் தான் செஞ்சாருன்னு. உண்மை குற்றவாளி முஸ்லீம் கிடையாது. ஆனா யாராவது ஒருத்தர் முஸ்லீம் மேல பணியை போட்டு காவல்துறை ஃபைல க்ளோஸ் பண்ணிடும். மக்கள்லாம் முஸ்லீம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வழக்கு முடிகிற நேரத்தில் நீதிமன்றத்தில் சொல்லப்படும், இந்த வழக்குக்கும் இந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க அப்பாவிகள், இவங்க நிரபராதிகள். இப்படித்தான் நாட்டில் நடந்த முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்ட ஏராளமான வழக்குகள் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதுல விதிவிலக்கா ஒரு 2 நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சி முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டார்கள் அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒரு 2-3 நிகழ்ச்சி இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் இந்த கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல கைது செய்யப்பட்டது முஸ்லிம்கள், தண்டனை வழங்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிம்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீதிமன்றமே தீர்ப்பும் அளிச்சிச்சு. இப்ப நீங்க அதுல பாருங்க, குண்டு வெடிப்பில் ஈடுபட்டது முஸ்லிம்கள் தானே. வருஷம் 15-20 வருஷம் அதுக்கு பின்னாடி ஆயிடுச்சுல, 98க்கு பிறகு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் அந்த வழக்கு நடந்து அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்கல்ல, அந்த மக்களுக்கு, சிறையில் இருக்கிற அந்த மக்களுக்காக முஸ்லிம்கள் செய்த உதவி என்ன? அவங்க ஒரு 50 பேர் 100 பேர், அந்த 100 பேர் சம்மந்தப்பட்டாங்க. அந்த 100 பேருக்காக ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து கொண்டு ஆதரவு கொடுத்துச்சா? எல்லாரும் அவங்களுக்கு பின்னாடி நின்னாங்களா அல்லது அவங்கள ஒதுக்கி வச்சாங்களா? யாரும் முஸ்லீம்கள் யாருமே அவங்களை அங்கீகரிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு குண்டு வெடிப்பை நியாயப்படுத்துறதாக இருந்தால், குண்டு வெடிப்பில் ஈடுபட்டவர்களுக்கு சப்போர்ட் செய்வதாக இருந்தால், வேறு எந்த குண்டு வெடிப்பையும் விட கோவை கலவரம், கோவை குண்டு வெடிப்பை நியாயப்படுத்துவதற்கு, ஆதரிப்பதற்கு பலமான பல நியாயமான காரணங்கள் இருந்துச்சு. அவனு சும்மா வச்சிடல. முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது கொண்டிருக்கிற வெறுப்பினால் குண்டு வெடிப்பில் ஈடுபடல. ஏன் அந்த குண்டு வெடிப்பில் ஈடுபட்டாங்க? 1997ல் 19 முஸ்லீம் வாலிபர்களை காவல்துறையும் இந்துத்துவ அமைப்பை சார்ந்த சில பேரும் சேர்ந்து கொண்டு துடிக்க துடிக்க கொண்டு குவித்தார்கள். 19 பேரை சுட்டு கொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுடைய வாசல்ல சுட்டுக் கொல்லப்பட்டவருக்கு மருத்துவமனையில் தூக்கிட்டு போய் மருத்துவம் செய்வதற்கு மறுத்தாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு அரசாங்கம் நியாயம் வழங்கும்னு எதிர்பார்த்தா அரசாங்கத்திலிருந்து எந்த நியாயமும் வழங்கப்படலை, ஒரு ஆறுதல் கூட சொல்லப்படலை. உயிரிழந்த குடும்பத்தாருக்கு எந்த நிவாரணமும் இல்லை. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் அவரை போய் சந்திக்கிறதுக்கு கோயம்புத்தூருடைய ஐக்கிய முஸ்லிம் ஜமாத் தலைவர்கள் அனுமதி கேட்கிறாங்க. இது மாதிரி எங்க மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறோம்,
எங்க சமுதாயமே துக்கத்தில் இருக்குது, கோயம்புத்தூரே வந்து அழுதுகிட்டு இருக்குது, அதனால நீங்க எங்களுக்கு நீதி வழங்கணும், நியாயம் வழங்கணும், எங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, எங்களுடைய மனக்குறைகளை உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு அன்றைய முதலமைச்சரை சந்திப்பதற்காக வேண்டி கோயம்புத்தூர் ஐக்கிய முஸ்லிம் ஜமாத்துடைய தலைவர்கள் அனுமதி கேட்கிறாங்க. சந்திச்சு பேசுவதற்கு கூட அனுமதி கொடுக்கப்படலை. அது மட்டும் இல்ல, அந்த அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட மிக முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரி அநியாயமான முறையில் இவர் துப்பாக்கி சூடு நடத்தினாரு அப்படின்னு அவர் மேல முஸ்லிம்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த காவல்துறை அதிகாரிக்கு அன்றைய தமிழக அரசு அண்ணா பெயரிலே விருது கொடுத்து கௌரவிச்சு. எப்படி இருக்கும் முஸ்லிம்களுக்கு? என்னடா இது, நம்ம பிள்ளைங்க 19 பேரை துடிக்க துடிக்க கொண்டு இருக்கிறாங்க, நீதியும் வழங்க மாட்டேங்கிறாங்க, ஒரு நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குற்றவாளியாக நம்ம யாரை கை நீட்டி குற்றம் சுமத்தி இருக்கிறோமோ அவங்களுக்கு பதக்கங்களை கொடுத்து கௌரவிக்கிறாங்கன்னா அப்ப இந்த ஊர்ல நமக்கு நியாயம் கிடைக்காது, நமக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னா என்ன பண்றது? நம்முடைய நியாயத்தை நம்மளே வாங்கிக்குவோம் அப்படின்னு சில வாலிபர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டார்கள். இதுக்கு நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு அவங்க அடுத்த வருஷம் அதுக்கு ஒரு பழி வாங்குற நடவடிக்கையாக குண்டு வெடிப்பில் ஈடுபட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த குண்டு வெடிப்பில் நியாயம் இருக்கா இல்லையா? நீங்க அன்னைக்கே நியாய நீதி வழங்கி இருந்தா இந்த குண்டு வெடிப்பே நடந்திருக்காது. அந்த வேலையை செய்யாத காரணத்தினாலதான் குண்டு வெடிப்பே நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த குண்டு வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டதனுடைய அந்த எஃப்ஐஆர் இருக்குல்ல, முதல் தகவல் அறிக்கை அது என்ன சொல்லுது தெரியுமா? ஏன் இந்த குண்டுவெடிப்பு நடந்தது என்றால் ஏற்கனவே 19 பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே, அதற்கு பழிவாங்குகிற நடவடிக்கையாகத்தான் இந்த குண்டுவெடிப்பு நடந்தது அப்படின்னு காவல்துறையினுடைய முதல் தகவல் அறிக்கையை சொல்கிறது. அப்போ ஒரு முஸ்லீம் சப்போர்ட் பண்றாருன்னு சப்போர்ட் பண்ணுவானா இல்லையா? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவான். ஆனாலும் முஸ்லீம்கள் சப்போர்ட் செய்தார்களா? அவங்கள வெளியில் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? அவங்களுக்கு வக்கீல் வச்சு வாதாடினார்களா? பல வருடங்களாக இந்த வழக்கை நடத்தினது யாரு? வழக்கை நடத்தினது அரசாங்க வக்கீல். அந்த பாதிக்கப்பட்டவருடைய தரப்புல இருந்து ஒரு தனியார் வக்கீலை வச்சுக்கல. ஒரு லட்சக்கணக்கான ரூபாயை கையில காசை கொடுத்து ஒரு வக்கீலை விலைக்கு வாங்கி வச்சோம்னா என்னைக்கு அவங்க விடுதலை கூட ஆகியிருக்கலாம். சில நேரத்தில் அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டா நம்ம நாட்டில் எவ்வளவு பெரிய பெரிய குற்றவாளிகள் எல்லாரும் பெரிய வக்கீல கொண்டு வந்து இறக்கி குற்றமே செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு வாதம் பண்ணி அவங்களை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காரியத்தை முஸ்லீம்கள் செஞ்சாங்களா? செய்யறதா இருந்தால் செஞ்சிருக்க முடியும். ஆளுக்கு ₹1 கொடுத்தா போதும். தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் தலைக்கு ₹1 கொடுத்தா போதும், பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் சேரும். அந்த ரூபாயை வச்சுக்கிட்டு நாட்டிலே பெரிய வக்கீலாக யார் இருக்கிறாங்களோ அந்த வக்கீலை இறக்குமதி பண்ணி எங்க ஆட்களுக்காக வாதாடுங்க, எல்லாத்தையும் வெளியே கொண்டு வாங்கன்னா வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. செஞ்சமானாங்க, செய்யலையே. ஏன் செய்யல? அதுல ஒரு நியாயம் இருந்தாலும் குண்டு வெடிப்பை ஏற்றுக்க முடியாது. அந்த குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் அப்பாவிகள், பொதுமக்கள், இதை ஜீரணிச்சிக்கவே முடியாது. ஆகையினால நீங்க எவ்வளவுதான் உங்கள் தரப்புல நியாயம் இருந்தாலும் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு நாங்க தள்ளி வச்சோமே, புறக்கணிச்சோமே. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமா குண்டு வெடிப்பை ஆதரிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எங்க மீது சொல்லப்படுற பொய்யான பழி அது. காவல்துறையும் மீடியாக்களும் சேர்ந்து கொண்டு போடக்கூடிய திட்டமிட்ட பழி அது. முன்னாள் தலைமை நீதிபதியாக, இந்தியாவுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் மார்க்கண்டேய கட்சி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நல்ல பல தீர்ப்புகளை வழங்கினவர், பரபரப்பான பல தீர்ப்புகளுக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட நீதிபதி மார்க்கண்டேய கட்சி அவர் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு பிரஸ் கவுன்சிலுடைய தலைவராக இந்திய அரசாங்கம் அவரை நியமிச்சிச்சு. பத்திரிகை துறையினுடைய தலைவராக. பத்திரிகை துறையினுடைய தலைவராக அவர் இருக்கும் பொழுது ஒரு டிவி நிகழ்ச்சியில அவர் பங்கெடுக்கிறார். டெல் அபீப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிவி நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறார். பங்கெடுக்கும் போது அப்ப அவர் சொல்றாரு, இந்த மீடியாக்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கோபமா இருக்குது. ஏன்னு கேட்டா ஒரு சமுதாயத்தை இவங்க குற்றப்பரம்பரை ஆக்கிடுறாங்க. ஒரு குண்டுவெடிப்பு நடந்தா, ஒரு தீவிரவாத காரியம் நடந்தா எந்த விசாரணையும் செய்யறதுக்கு முன்னாடி யாரு செஞ்சா, எப்படி செஞ்சான்னு ஒரு புலனாய்வுத்துறை வந்து ஆராய்ச்சி செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பத்திரிகைகளும் மீடியாக்களும் ஒரு சமுதாயத்தை நீங்க குற்றவாளி ஆக்கிறீங்க. இந்த அமைப்பு பொறுப்பேற்றது, அந்த அமைப்பு பொறுப்பு. இப்ப சொல்றாங்க பத்தியா, ஏதோ ஒரு முஸ்லீம் அமைப்பு சம்பந்தப்பட்டுள்ளதுன்னு. அதே மாதிரி முஸ்லீம் அமைப்பு பேர் ஏதாவது ஒரு பேரை போட்டு இந்தியன் முஜாஹிதீன் இதற்கு சம்பந்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒரு முஸ்லீம் பேரை போட்டு விட்டுறீங்க.
கடைசியில் அந்த சமுதாயமே குற்றவாளிகளாக குற்றப்பரம்பரைகளாக கூணி குறுகி வாழுகிற ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக கண்டிச்சார். யாரு? இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர். இந்த பத்திரிகை துறைக்கும் இந்த மாதிரி ஊடகங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய நீதிபதி மார்க்கண்டேய கட்சி சொல்றாரு, நீங்க அநியாயம் பண்றீங்க அப்படிங்கிறார். அதான் உண்மை, அதான் யதார்த்தம். இது நாங்க சொல்ற செய்தி இல்லை. நிஜமாக நடுநிலையாக நீங்க ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தீவிரவாதத்திற்கு எதிரானவர்கள், முஸ்லீம்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கல, அங்கீகரிக்கல, அதை கடுமையாக கண்டித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி தீவிரவாத காரியங்களினால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா முஸ்லீம்களாகி நாங்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறோம். யாரு வச்சாலும் சரி, எவன் வச்சாலும் சரி, பாதிப்பு யாருக்கு? கடைசியில் எங்க மேலதான் பழி வந்து விழுது. எங்களுக்கு தான் வீடு பெரிய பெரிய நகரங்களில் போய் கேட்டு பாருங்க. திருச்சியில கேளுங்க, சென்னையில கேளுங்க, மதுரையில கேளுங்க, தமிழகத்துடைய முக்கிய நகரங்களில் போய் நீங்க கேட்டு பாருங்க. ஒரு முஸ்லீம்களுக்கு வீட்டுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போன்ல கேட்கிறோம், இந்த மாதிரி வீடு 2 போர்டு போட்டிருக்க, எங்களுக்கு வீடு தேவை அப்படிங்களா, நேரில் வாங்குங்கிறாங்க. நேரில் போன உடனே பாயா வீடு இல்லைங்க. இந்த பாய் என்ன பண்ணார்? அவர் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன்னாரா? வீட்டுக்கு வாடகை கொடுக்க மாட்டேன்னாரா? அல்லது வீட்டில் வாடகைக்கு வந்த பிறகு வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொன்னாரா? ஒரு முஸ்லீம் என்பதற்காக வேண்டி வீட்டு வாடகைக்கு வழங்கப்படுவதில்லை அப்படின்னு புறக்கணிக்கிறாங்களே, என்ன காரணம்? ஒரு குண்டு வச்சிருவாரு, அவர் ஏதாவது இல்லீகலான காரியத்தை செஞ்சு நம்மளை மாட்டி விட்டுருவாரு அப்படிங்கிற பயம் எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட நிலையில பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாங்களா அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம்? ஆகையினால இது முஸ்லீம்கள் மீது போடப்பட்ட பழி. இன்னும் சொல்ல போனா பத்திரிகைகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சம்பந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் தீவிரவாதம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுல முஸ்லீம் பேரை சம்பந்தப்படுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அணுகுண்டு, உலக அளவுல அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட காலம். உலகத்தினுடைய முக்கியமான பல நாடுகள் அணுகுண்டு கண்டுபிடிச்சு சோதனை செய்து கொண்டிருந்துச்சு. ரஷ்யா அணுகுண்டு வெடித்து சோதனை பண்ணுச்சு, அமெரிக்கா அணுகுண்டு வெடிச்சு சோதனை பண்ணுச்சு, இந்தியா அணுகுண்டு வெடிச்சு சோதனை பண்ணுச்சு. இந்த செய்திகள் எல்லாம் அணுகுண்டு வெடிக்க வெடிக்க உலகத்தினுடைய எல்லா பத்திரிகைகளிலும் வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. எப்படி போட்டார்கள்? முதல் நாள் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டுச்சு, மறுநாள் ரஷ்யா அணுகுண்டு வெடித்து சோதனை செய்தது அப்படின்னு பத்திரிகையில செய்தி வந்துச்சு. அடுத்து அமெரிக்காவில் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது அப்படின்னு செய்தி வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்தியாவிலையும் அதே மாதிரி இந்தியா அணுகுண்டு வெடித்து சோதனை செய்தது அப்படின்னு பத்திரிகையில செய்தி வந்துச்சு. அதன் பிறகு பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனை நடத்துச்சு. பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனை நடத்தும் பொழுது பத்திரிகைகளில் செய்தி வந்துச்சு. எப்படி வந்துச்சு தெரியுமா? பாகிஸ்தான் இஸ்லாமிக் பாம் வெடித்தது. அமெரிக்கா வெடிச்சா அணுகுண்டு அமெரிக்கா அணுகுண்டு, ரஷ்யா வெடிச்சா ரஷ்யா அணுகுண்டு, இந்தியா வெடிச்சா இந்தியா அணுகுண்டு, பாகிஸ்தான் வெடிச்சா இஸ்லாமிக் பாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றீங்க? இஸ்லாம் அப்படி அந்த பாம்பு வைக்க சொல்லுச்சா? அல்லது அவங்க போடக்கூடிய பாம்புல முஸ்லீம்களை எல்லாம் விட்டுவிட்டு முஸ்லீம் அல்லாதவர்களை மட்டும்தான் அது கொல்லுமா? எதுக்காக இந்த வார்த்தை பிரயோகம்? வேற ஒன்றுமே கிடையாது. முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டுறதுக்காக, இஸ்லாத்தை தீவிரவாதத்தோடு சம்மந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட திட்டமிடப்பட்ட வார்த்தை பிரயோகம் இது. அப்ப இந்த மாதிரி முஸ்லீம்கள் மீது பழி போடப்படுகிறது. நிஜமாக முஸ்லீம்கள்ல பெருவாரியான மக்கள் இதை ஆதரிக்கல, இஸ்லாமிய மார்க்கமும் இதை ஆதரிக்கல. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய மார்க்கம் ஒரு போர்க்களத்தில் போனா கூட அநியாயமான முறையில குழந்தைகளை, பெண்களை, நிராயுதபாணிகளை கொல்வதற்கு தடை விதித்திருக்கிறது இஸ்லாம். போர்க்களம்னாலே என்ன? எதிராளிகளை வெட்டுறது குத்துறது தானே போர். அத போருடைய தர்மம் தானே. எதிரில் ஒருத்தன் வந்தாமனா அவனை காலி பண்ணிரு, அதான் போர் தர்மம். அப்படிப்பட்ட போர்க்களத்தில் கூட சின்ன குழந்தைங்க வந்தா குழந்தைங்களை வெட்டிடாதீங்க, பெண்கள் வந்தா பெண்களை கொண்டுடாதீங்க, கையில் ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணிகளாக யாரேனும் இருந்தால் நிராயுதபாணியை தாக்கிறாதீங்க. போர்க்களத்துக்கே இப்படி ஒரு சட்டம் வகுக்கப்பட்டிருந்துச்சுன்னா இந்த மாதிரியாக மக்கள் வர்ற இடம், போற இடம், வழிபாட்டு தலம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, மக்கள் கூடுகிற இடம், அங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கப்படுத. வச்சு அதுல ஒரு 100 பேர் சாவு, 200 பேர் சாவுன்னு சொல்லி சாகடிக்கிறாங்களே, அவங்களாம் யார்? எதிரிகளா? அவங்களாம் நாசகர சக்திகளா? அவங்களாம் இந்த நாட்டின் விரோதிகளா? அவங்களாம் யாரு? அப்பாவி மக்கள். அவங்க ஒண்ணு அவங்க வேலை ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள். அந்த மக்கள் மீது நிகழ்த்தப்படுற இந்த தாக்குதலை ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டான், இஸ்லாம் அங்கீகரிக்காது.
இஸ்லாமியர்கள் செய்வதாக பரவலாக காட்டப்படுவது முஸ்லிம்கள் மீது சொல்லப்படுகிற அவதூறு பொய் பிரச்சாரம் என்பதை இந்த தருணத்தில் கூடுதலாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.